வணக்கம். நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய கோரும் தீர்மானத்தை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் திமுக எம்பிக்கள் வழங்கினர். நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை பதவி நீக்க கோரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக 120 எம்பிக்கள் கையெழுத்து போட்டுள்ளனர். எம்பிக்கள் கனிமொழி, பிரியங்கா, அகிலேஷ் யாதவ், ஆர். ஆசா, ஜோதிமணி, திருமாவளவன், சு. வெங்கடேசன் ஆகியோர் சபாநாயகரிடம் இந்த தீர்மானத்தை அவர்கள் வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பரங்குன்றம் மலையில் சிக்கந்தர் தர்காவை ஒட்டியுள்ள பகுதியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவு கடும் விமர்சனங்களை கிளப்பியிருக்கும் நிலையில் சுவாமிநாதனுக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வர திமுக திட்டமிட்டிருந்தது. இந்த முயற்சி தோல்வியில் முடியும் என்று பாஜகவின் அண்ணாமலை கூறியிருந்தார். இது ஓரளவு உண்மைதான் என்றும், ஆனால் திமுகவின் திட்டம் வேறு எனவும் தற்பொழுது திமுகவினர் தெரிவிக்கின்றனர். நேற்றிரவு டெல்லி புறப்பட்டு சென்ற பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கோவை விமான நிலையத்தில் பேட்டியளித்திருந்தார். அதில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானத்திற்காக இந்தியா கூட்டணி எம்பிக்கள் கையெழுத்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள். நீதிபதி கொடுத்த தீர்ப்பு திமுகவிற்கு பிடிக்கவில்லை என்பதற்காக தற்பொழுது இந்தியா கூட்டணி எம்பிக்களிடம் கையெழுத்து வேட்டையை திமுக தொடங்கியுள்ளது. இந்த முயற்சி தோல்வியில் தான் முடியும் என்று கூறுகின்றார். இந்த நிலையில் தற்பொழுது இந்தியா கூட்டணி ஆதரவு எம்பிக்கள் 120 பேர் இந்த தீர்மானத்தினை தற்பொழுது ஓம் பிர்லா அவர்களிடம் கொடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஒருவேளை ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்படுவாரா அல்லது பாஜக இந்த தீர்மானத்தை நிராகரிக்குமா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தற்பொழுது திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் இந்தியா முழுவதும் எதிரொலிக்க தொடங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. மக்களவையில் குறைந்தது 100 எம்பிக்களின் ஆதரவு இருக்க வேண்டும். இல்லையெனில் மாநிலங்களவையில் 50 எம்பிக்கள் ஆதரவு இருக்க வேண்டும். இப்படி சப்போர்ட் கிடைத்தாலும் நீதிபதியை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய முடியாது. பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வருவதற்கான இந்த ஆதரவு அவசியம். தீர்மானம் கொண்டு வந்த பின்னர் அதை 3 பேர் கொண்ட குழு விசாரிக்கும். விசாரணை முடிந்தவுடன் வாக்கெடுப்பு நடத்தப்படும். அதில் 3/2 பங்கு எம்பிக்கள் ஆதரவு தெரிவித்தால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்படும். இறுதியில் தான் அவரது பதவி நீக்கம் செய்வார். இப்படித்தான் உயர் நீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்யப்படும். மக்களவையில் இந்தியா கூட்டணியின் எம்பிக்களின் எண்ணிக்கை 235. 3/2 பங்கை விட இது குறைவு. 362 எம்பிக்கள் இருந்தால்தான் அதில் 3/2 பங்கு என்று கருத முடியும். எனவே தீர்மானம் கொண்டு வந்தாலும் வாக்கெடுப்பில் நிச்சயம் தீர்மானம் தோல்வியடைந்துவிடும். இந்த நிலையில் தற்பொழுது திமுக இந்த தீர்மானத்தை தற்பொழுது சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் கொடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு நடத்தப்படும். 3 பேர் கொண்ட குழு விசாரித்து ஜி.ஆர். சுவாமிநாதன் பதவி நீக்கம் செய்யப்படுவாரா அல்லது தொடர்ந்து நீதிபதியாக பதவியில் நீடிப்பாரா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.